ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ட்ரீம்ஸ் வித் லிரி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு செம்ம ரெசிபி செய்ய போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேஸ்டியான நண்டு குருமா தான். நண்டு பிடிக்காதவங்களே இந்த குருமாவை டேஸ்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் கிரேவி இருக்கான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பைஸியாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் எடுத்து வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் பேன் வச்சுக்கலாம். அதில் பேன் நல்லா காஞ்சதும் கோகனட் ஆயில் ஊற்றிக்கலாம். நான் ஏன் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுறேன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கடலை எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி போட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். அது நல்லா வதங்கினதும் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா. இந்த கரம் மசாலா நான் வீட்லேயே அரைச்சி யூஸ் பண்ணுறேன். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதுவும் நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அதுக்கடுத்து குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இதுவும் நம்ம வீட்டில் அரைச்சி யூஸ் பண்ணுற மிளகாய் தூள் தான். அடுத்து க்ளீன் பண்ணி வச்ச கிராப் நண்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கலரி விட்டுட்டு உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். குழம்பு நல்லா திக்காகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அடுத்து கோகோனட்டு, க்ரீன் சில்லி, மிளகு, புதினா, கொத்தமல்லி, ஸ்டார் பூ, கசகசா தண்ணியில் ஊற வச்சு தான் யூஸ் பண்ணணும். இது நல்லா மசிய அரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம். அது கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அதை போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துச்சு. இப்போ இதோட இந்த விழுதியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
Thanks for watching. Stay happy and keep cooking. Bye.